பீட்ஸா செய்றது என்னவோ ரொம்ப ஈஸி தான். நானும் இன்னைக்கு செஞ்சு தரேன், நாளைக்கு செஞ்சு தரேன்னு அப்படியே ஒரு 2, 3 வாரம் ஓடிடுச்சு. சரி, இன்னைக்கு பசங்கள ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப் பண்ணி வச்சுட்டேன். ஆர்யா பேபி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சரி, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பாக்கெட் ஈஸ்ட்டுக்கு 2லேருந்து 2 1/4 கப் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன் மைதா மாவு. அதில கொஞ்சமா கார்லிக் பவுடர், சுகர், உப்பு, ஆயில் இது எல்லாத்தையும் போட்டு 3/4 கப் தண்ணி அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. அதுவும் வெதவெதப்பா இருக்கிற தண்ணிய தான் ஊத்தணும். நல்லா மாவு பெசஞ்சுட்டு அந்த பாத்திரத்தோட அத தூக்கி செடிக்கு வைக்கிற ஹீட் மேட்ல வச்சுட்டேன். அப்பதான் அது வந்து புளிக்கும். இதே மெத்தட் தான் நான் இட்லி மாவுக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஈஸ்ட்டு அது இதுன்னுலாம் ஆட் பண்ணாம எப்பவும் போல மாவு அரைச்சுட்டு, அந்த மாவ எடுத்து ஹீட் மேட்ல வச்சுட்டோம்னா, ஓவர் நைட்ல புளிச்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது, இந்த பீட்ஸா டோ வந்து 2 மடங்கா பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல அத கட் பண்ணிட்டு, நமக்கு தேவையான சைஸ்ல பீட்ஸாவ உருட்டியாச்சு. எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹெல்பிங் ஹேண்ட் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஹெல்பிங் ஹேண்ட் பக்கத்துல நின்னு மாவு உருட்டிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, மாவு உருட்டும்போது நான் உருட்டுறேன்னு என்கிட்ட இருந்து கட்டைய வாங்கி பிளேட உருட்டுற மாரி உருட்டி வச்சுட்டாங்களாங்காட்டியும், என்னால எடுத்து அத அவன்ல போடுறதுக்குள்ள எனக்கு பெரும் வேலையாயிடுச்சு. அவன 450க்கு பீட்ஸா ஸ்டோன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப நம்ம வந்து இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அப்படியே இந்த பீட்ஸா ஸ்டோன் மேல தான் வைக்க போறோம். வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா, ஒரு சூப்பரான கிரஸ்ட்டோட ஈவனா கிரிஸ்பியா இருக்கிற பாட்டம் போர்ஷன் அண்ட் நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கிற டாப். இது நான் இன்னைக்கு அந்த அளவுக்கு சீஸ் போடல. இருந்தாலுமே பயங்கர டேஸ்டியா இருந்தது. பாய்.